எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு சிம்பிள் பொரியல் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது கோவக்காய் பொரியல். ஆனால் கோவக்காய் பொரியலில் என்ன பெருசாக இருக்கும்னு நினைக்க போகிறீங்க. இது வந்து ஒரு ஸ்பெஷல் கோவக்காய் பொரியல், ஆந்திரா ஸ்டைலில் நம்ம இது செய்ய போகிறோம். இதில் கொஞ்சம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம இதை செய்ய போகிறோம். ஸோ இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க இந்த ஸ்பெஷல் கோவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோவக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுங்க. 3 பச்சை மிளகாய் நறுக்குனது சேர்த்து கலந்து விடுங்க. கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனதை சேர்த்து வதக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. நான் இன்னைக்கு 250 கிராம் கோவக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நீல வாக்கில் மெலிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரவுண்டாகவும் கூட கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது நல்லா மெலிசா கட் பண்ணுங்க. வெங்காயம் வதங்கினதும் கோவக்காயை சேர்த்து வதக்குங்க. கடாயை மூடி வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக விடுங்க. பார்த்தீங்கன்னா காய் பாதி அளவு வெந்துருச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க. அடுத்து 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனியா, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கோவக்காய் லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. அப்போ டேஸ்ட்டும் டெக்ஸ்டரும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா கோவக்காய் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் 3 டீஸ்பூன் ஆந்திரா மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலா சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஆந்திரா மசாலா தூள் எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோ நம்ம ஹோம் குக்கிங் சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை நீங்கள் பார்த்து செய்யலாம். இப்போ நம்மளோட கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்க இல்லையா எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் கோவக்காய் வாங்கும்போது இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரசம் சாம்பாருக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.